ரெஜிஸ்பில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளோடும் ஆசீரோடும் புதியதொரு நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரான்சிஸ் அசிசியாருடைய ஏழ்மை நிறைந்த வாழ்க்கையும் அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கையும் அவருடைய இறை பற்றும் இறை விசுவாசமும் எங்களை ஆண்டவருக்குள் இட்டுச் செல்ல அந்த புனிதரின் பாதையிலே நாங்களும் வழிநடக்க தயாராகுவோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் போலியானது, பகட்டானது. எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நாங்கள் வாழும் போதுதான் ஒருவர் மீது ஒருவர் அக்கறையாக இருக்கப் போகிறோம். வாழும் போதுதான் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கப் போகிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒருவர் ஒருவருக்கு உதவிக்கரங்களை கொடுக்க போகிறோம். பசியாயிருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம். வறியவர்களுக்கு வறுமையை அகற்றப் போகிறோம். அகதிகள், அனாதைகள், ஒதுக்கப்பட்டோருக்கு நிலை வாழ்வுக்காக நாங்கள் எங்களை கையளிக்கப் போகிறோம். இந்த நிலைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் யார் யாரை புறக்கணித்து வாழ்கின்றோமோ, யார் யாருக்காக உதவிக்கரங்களை கொடுக்காமல் இருக்கின்றோமோ, யார் யாருக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் அகங்காரத்தோடும் நான் என்ற மமதியோடும் வாழ்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் எங்களையும் புறக்கணிப்பதற்கு பல பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நான் ஒருவரை புறக்கணிக்கின்ற பொழுது, ஒரு சமூகத்தை ஓரங்கட்டுகின்ற பொழுது, ஒரு சமூகத்தை நான் என்னோடு வாழ்வர்களை புறக்கணிக்கின்ற பொழுது, நான் கிறிஸ்துவையே புறக்கணிப்பவளாக நான் மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவ மனப்பான்மையோடு வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், என்னோடு வாழ்பவர்கள் எப்படி வாழ்ந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், குருடனாகவோ, செவிடனாகவோ, முடமாகவோ, கள்ளனாகவோ, பொய்காரனாகவோ, திருடனாகவோ இருந்தால், அவரை அந்த நிலையில் இருந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ பெருந்தன்மை எங்களிடமிருந்து வெளிப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆறுதலாக வாழ இறைவனுடைய பாதையில் செல்ல நாங்கள் இறைவனோடு பயணமாகுவோம். உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே சென்று அவரோடு அவரிலே நாங்கள் இரண்டர கலந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.